கிருபை கைகளை வைத்து சத்தம் போட்டு 3 முறை இல்லை 7 வாட்டி நீங்க போடுற சத்தத்துல வர யானை கூட அப்படியே ஓடிடும். நல்ல ஒரு 7 வாட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும்தான் பெரியவர். அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தார், உருவாக்கினார். அவருக்காக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா அவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது யாரெல்லாம் சபைக்கு தேவனோடு தினமும் ஜெபித்து வேதம் வாசித்து கர்த்தரை தேடுறாங்களோ தொழுது கொள்றாங்களோ அவங்களை நிச்சயமாய் அவர்களுக்கு தான் பரலோகம் அழைத்து செல்வார். அல்லேலூயா. தேவனை தேடாதவங்களை கர்த்தர் கைவிடுவார். அல்லேலூயா. நான் சொல்லல, எங்க அப்பா ஏசப்பா எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆமா, நான் செத்துட்டு கல்லர்ல அடக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா என் அப்பா இயேசு வருவாரு. அந்த கல்லர்ல இருந்து உயிரோட நான் எழும்பி அவரை சந்தித்து பரலோகத்துக்கு போவேன். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் கல்லர்லயே இருக்க போறது இல்ல. ஒரு நாள் இயேசு வருவார், கல்லர்ல இருந்து உயிரோட எழும்புவோம். மற்றவங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. சொல்ல சிஸ்டர் சொன்னாங்க, இங்கெல்லாம் எங்களுக்கு இது புதுசு. வரும்போது முன்னாடியே சொன்னாங்க, புலி வரும், யானை வரும், அது வரும், ஏன்னா மஞ்சால் வரும், நாய் தேய்ப்பு வர்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா பாருங்க, இதன் மத்தியில நீங்க எவ்வளவு தைரியசாலிங்க. உங்களை எல்லாம் பாராட்டணும். அல்லேலூயா. உங்களை பார்த்தா புலி உங்களை பார்த்து அப்படியே ஓடிடும் போல தெரியுது, யானை அப்படியே பேக்ல போயிடும் போல. அல்லேலூயா. நான் நிச்சயமா சொல்றேன், இயேசு உங்களோட இருந்தாருன்னா நிச்சயமா செய்வார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று பேர் சொல்லி தைரியமா மார்த்தட்டுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படியே சர்ச்சுக்கு போறாங்க, நல்லா வாய் திறந்து அந்நிய பாஷையில பேசுறாங்க. ஆனா உண்மையான உள்ளத்துல இருக்கிற விசுவாசத்தை பார்க்கவே முடியல. சும்மா மேலோட்டமா அப்படியே துதிக்கிறது, பாடுறது, சிங்கத்தின் மேல நடப்பேன்றது, கற்பாம்பூச்சி பார்த்தா என்ன பண்ணுவாங்க, பயந்தாங்க இல்லைங்க. அல்லேலூயா. சும்மா படுத்து ஏதோ விழுந்துச்சுன்னா பேய் தான் வந்துச்சுன்னு பயப்படுவாங்க. இவங்க எல்லாம் கிறிஸ்டின். யாரு கிறிஸ்டின் சொல்லுங்க? இல்ல. ஆமா. ஆண்டவர் பார்த்தாருன்னா, இது எல்லாம் என் பேரை சொல்லி திரிஞ்சிட்டு இருக்குது பாரு அப்படின்னு வேதனைப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆமா. வெற்றிக்கு எத்தனை லெட்டரு? 3 லெட்டர்ல. அதனால யாருக்கெல்லாம் வெற்றி வேணும்னு நீங்க விரும்புறீங்க? ஆண்டவருக்காக நின்று பேசுறேன். அல்லேலூயா. எனக்கே இவ்வளவு வேதனையா இருக்குன்னா ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார், வேதனைப்படுவார். என்ன விசுவாசம், என்ன ஜெபம் பண்றீங்க, என்ன பாட்டு பாடுறீங்க, என்ன ஒரு பேச்சு ஒன்னா இருக்குது, செயல ஒன்னா இருக்குது. ஆண்டவர் துக்கமா இருக்குமா இருக்காதா? ஆண்டோடைய பிள்ளை நான் வாழ்ந்தா ஆண்டவருக்காக ஒரே வாழ்க்கை வெற்றியா, ஜெயமா, பரிசுத்தமா, பயபக்தியா, வல்லமையா வாழணும். அல்லேலூயா. இல்லன்னா சும்மா ஏமாத்துற வாழ்க்கை. அதை விட சினிமா நடிக்க தொழிலுக்கு போயிடலாம். அங்க நடிச்சாலாவது நல்ல லட்சமா பணம் சம்பாதிக்கலாம். ஆண்டவருக்குள்ள இருந்துகிட்டு வெளியில ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் போட்டானா ஆண்டவருக்கும் பிடிக்காது, அவங்க லைஃபும் வேஸ்ட். அல்லேலூயா. ஆமா. கர்த்தர் பெரியவர் அப்படி நினைச்சீங்கன்னா கர்த்தர் பெரியவரா வந்து உங்களோட வருவார். அல்லேலூயா. இயேசு என்னோட இருக்கிறார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10 பிசாசுங்களும் உங்களை கண்டா பயப்படும். பிசாசு தான் பெரியவர்னா இன்னும் 70 பிசாசுல கூட்டு வந்து உங்க வாழ்க்கையை நரகமாக்கிடும். புரியுதா? எரிச்சலா இருக்கா? அல்லேலூயா. ஆமா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கவனிங்க, இன்னைக்கு நிறைய மனிதர்கள் படுற பாட பார்க்கணுமே, அவங்களுக்கு வர்ற பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியாம, அதுல ஜெயிக்க முடியாம, அவங்களுக்கு தெளிவு இல்லாம, குழப்பம் இல்லாம, இந்த பைபிளை படிச்சு என்ன பிரயோஜனம், இந்த சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம், சர்ச்சுக்கு வரனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி விரக்தி அடைந்து பின்மாற்றம் அடைந்து சபைக்கு வராமலே பிசாசு அவங்களை வஞ்சித்து நரகத்துக்கு கூட்டு போறான். அதனால கவனிங்க, இன்னைக்கு உலகத்தார்களும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, ஆண்டுடைய பிள்ளைங்களும் ஒன்னும் வித்தியாசமே இல்லை. அவன் பூ வச்சா நம்ம ஆளுங்களும் பூ வைக்கிறது, அவன் காது கம்மல், அவன் பச்சை குத்திக்கிறானா நம்ம ஆளுங்களும். ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராகுது போல நீங்களும் பரிசுத்தராக. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்க, சாட்சிகளா இருங்க. ஒத்த வேஷம் உலகத்துக்கு போடாதீங்கன்னு ஆண்டவர் நமக்கு பைபிள்ல சொல்லி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது பிசாசு அவங்களை ஈஸியா மிளகா அரைச்சு என்ன பண்றான், அவங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனை வரும்போது, கண்ணீர் வரும்போது, போராட்டம் வரும்போது அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அப்பதான் இயேசு ஞாபகம் வரும்.
அப்பதான் ஃபாஸ்ட் ஞாபகம் வரும். இவங்க ஆண்டவரை தேட மாட்டாங்க, உலக பிரகாரமா வாழ்வாங்க, ஓடுவாங்க, நடப்பாங்க, செய்வாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஆபத்து, பிரச்சனை, கஷ்டம் வரும்போதுதான் சபை ஞாபகம் வரும், சர்ச்சு ஞாபகம் வரும். இந்த நேரத்துல வந்து கர்த்தர் ஜெபத்தை கேட்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சுத்தம் அவங்க நிலைமை. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஆண்டவருக்காக நம்ம பரிசுத்தமா, வைராக்கியமா, விசுவாசமா நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி முன்மாதிரியா வாழும்போது மற்றவங்களுக்கு நம்ம முன்மாதிரியா இருக்கணும். இன்னைக்கு ஒருத்தன் சினிமா பாட்டு பாடுறான்னா நம்ம ஏசப்பாவுடைய பாட்டை பாடணும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு இயேசு அறியாதவன் கெட்ட வார்த்தை பேசுறானா நம்ம நல்ல வார்த்தையை பேசணும். அல்லேலூயா. ஆமா, தொல்லைகள், எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கு இது போல உங்களுக்கும் வருவது உண்டு. ஆனால் உங்களுக்கு வருகிறதான பிரச்சனைகளை, போராட்டங்களை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க தான் போராடி மேற்கொள்ளணும். நீங்க அதை விட்டுட்டு இது கடன் வாங்குற கதை கிடையாது. நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் பாட்டுக்கு சாப்பிடுறேன், நான் பாட்டுக்கு உபவாசம் இருக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு ஆண்டோட வார்த்தையை பார்க்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா 40,000 ஊழியக்காரங்கிட்ட போனாலும் உங்க பிரச்சனை தீராது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த மாதிரி பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்காரு. நீங்க தயவு செய்து மறக்காதீங்க. நான் இதையே உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன்னா, உங்களை இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல, கண்டிஷன்ல உங்களை சாத்தான் உங்களை மூழ்கி போக பண்ணிட்டே இருக்கிற சிச்சுவேஷனா கூட இருக்கலாம். நீங்க இப்போ உங்களை அழிக்கிறதுக்கு உங்க மைண்ட போட்டு பாதிக்கிறதான விஷயம், அதையே யோசித்து 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 டார்ச்சர் தாங்க முடியாம இருக்கலாம். நீங்க நினைக்கலாம் செத்து போயிடலாம் போல இருக்குது அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான், அதுல இருந்து தான் நீங்க வெற்றி பெறணும். அது எப்படி வெற்றி பெறணும் அப்படின்றத 3 காரியங்களை நான் உங்களுக்கு வசனத்தின் மூலமா நான் பேச போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அப்போ கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் இல்ல. நம்முடைய விசுவாசமே உலகத்தை. யாருடைய விசுவாசம்? பக்கத்து வீட்டுக்காரா, இல்ல நம்ம ஜீசஸ் காசு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கலாம்ல. அவங்களாம் யாருமே குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க இல்ல. அப்ப கவனிங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், சில காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கா? சிலது செய்வேன், சிலது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? நீங்க ஸ்கூல்ல பாடங்களையும் வெற்றி பெற செய்ய முடியும், காலேஜ்லயும் வெற்றி பெற செய்ய முடியும். நீங்க பாவத்திலிருந்து வெற்றி பெற தேவனால முடியும். நீங்க கடல்ல இருந்து வெற்றி பெற ஆண்டவரால முடியும். உங்க வியாதில இருந்து வெற்றி பெற தேவனால முடியும். உங்க சாபத்திலிருந்து வெளியில வர தேவனால வெற்றியை கொடுக்க முடியும். உங்க பிரச்சனையில இருந்து வெற்றியை கொடுக்க தேவனால முடியும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, உங்க வாழ்க்கையில குடும்பத்துல மனைவி சரியில்லையா, புருஷன் சரியில்லையா, எதை பத்தியும் தயவு செய்து அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. கடல்ல காற்று கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது. ஏசப்பா சும்மா சூப்பரா அழகா தூங்குனாரா இல்லையா? அவருக்கு பயம் வந்ததா? அவர் தானே படகுல இருக்கிறாரு, சீசர்கள் தான் பயப்படுறாங்கல்ல. அப்ப என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை அனுமதிக்கிறாரு, வருது, நம்ம அது வந்து நம்மள மூழ்கடிக்க போதுனா கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம அதை பத்தி கவலைப்பட்டு இருக்கலாமா? என் புள்ள 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 இப்படி போயிட்டான், அப்படி போயிட்டான், அடங்க மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான், குடிக்கிறான், ஒரே பிரச்சனை பண்றான், அதையே பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு கர்த்தர் அதுல இருந்து வெற்றி கொடுப்பார் அப்படின்னு கர்த்தருடைய முகத்தை பார்க்க. அப்புறமா ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. ஒரு வலியை அடிச்சா 7 வலியை கர்த்தர் தொடங்க. உங்க வாழ்க்கையில கூட ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கா? ஒரு செய்யற இடத்துல உங்களை தரக்குறைவாக அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா? தயவு செய்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதுல இருந்து மீட்டு வருகிற ஆண்டோடைய முகத்தை பார்க்கணும். அல்லேலூயா. அதுல இருந்து இப்ப இருக்கிற லெவலை விட 1000 மடங்கு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லி அந்த தெய்வத்தை தான் பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த காரியம் தாவீது அழகா சொல்றாரு, எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக மனுஷனை நீங்க எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா அவங்களும் தேவையில்லவங்க தான். அவங்களுக்கும் 1008 பிரச்சனை கஷ்டம் இருக்கும். அவங்க ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க முடியாது. அல்லேலூயா. சிலது செய்வாங்க, சில நேரத்துல செய்ய முடியாது.
உடனே மனஸ்தாபம், விரக்தி, அந்த இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மனித இயல்பு. ஆனா இதுல இருந்து ஈஸியான ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, எப்பவுமே மனுஷன் எதிர்பார்க்காம கர்த்தரே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்குற ஸ்தாபனமோ பாஸ்டங்களோ அங்க அவர் கொடுக்க வச்சு உங்களுக்கு அளவில்லாம கொடுத்துட்டே இருப்பார். நீங்க கேட்கறத விட அதிகமாவே கொடுப்பார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும், ஆமா, ராஜ்யத்தையும் தேடணும், நீதியையும் தேடணும். நீதினா உண்மை, உத்தமம், பரிசுத்தம், பொய் பேசாம கர்த்தருக்கு பயந்து வாழ்றது. எல்லாம் தேவ ராஜ்யத்தை தேடுவாங்க. எனக்கு அற்புதம். இந்த ஃபாஸ்டிங் எல்லாம் கேட்டு பாருங்களேன். எத்தனை பேர் உங்க ஃபாஸ்ட் கிட்ட வந்து பேய் போனோம், ஜுரம் சரியாகணும், தலைவலி சரியாகணும், வயிற்று வலி சரியாகணும் வந்திருப்பாங்க. ஆனா எல்லாருமே சர்ச்சைக்கு வர்றாங்கன்னா கிடையாது. அவங்க எல்லாம் இம்மைக்குரியவங்களை தேடுறவங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யன்றது அவர் வர்ற வரைக்கும் சாட்சியா நம்ம இருக்கணும். முதலாவது ஜெபம் பண்ணணும். உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் தான் தீர்வு கொடுக்க முடியும். அதனால எந்த கஷ்டமா இருந்தாலும் அழுவணுமா, ஆண்டுடைய பாதத்துல போய் அழுவுங்க. வாய் திறந்து உங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லணுமா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை ஆரம்பத்துல நீங்க கேட்கிறாரா டவுட் எல்லாம் வரும், இருந்தாலும் சொல்லிட்டே இருங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, விடவே விடாதீங்க. யாக்கோபை போல போராடிட்டே இருங்க. ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டேன். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வர்ற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணணும். சும்மா 10 நாள் பண்ணிட்டு 11 நாள் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு சபையை விட்டு ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது. ஆண்டவர் கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, இவங்க கண்ணு பார்த்துட்டு வந்த மாதிரியே பேசுவாங்க. அல்லேலூயா. அதிமேதாவிலா இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது காரியம், வேத வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். வேத வசனத்தை நீங்க டெய்லியும் படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணியோ, சின்ன பிள்ளைங்க, வாலிபங்க, அதே மாதிரி நீங்க வீட்டுல இருக்கும்போது, நேரம் கிடைக்கும் போது பைபிள் எடுத்து நல்லா வாசிங்க. அல்லேலூயா. சங்கீதம் 1 அதிகாரம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யறதெல்லாம் வெற்றி பெறணும்னா பைபிளை படிக்கணும். அல்லேலூயா. நீங்க எல்லாத்துலயுமே வெற்றி பெறணும், ஜெயம் எடுக்கணும்னா வசனத்தை படிக்கணும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய தோல்விக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இவன் சுயமா போராடிட்டே இருப்பாங்க. யாருன்னா பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அது பிசாசு மூலமா வருதா, எந்த ஆவி அனுப்புது, யார் எங்கிருந்து வருது அப்படின்னு இவங்க கவனிக்கவே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா பைபிள் நாலேஜ் இருக்காது. ஒருத்தர் உங்க மேல பொறாமப்படுறாருன்னா அது அவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பொல்லாத ஆவிகள் பண்ற வேலை. உங்க ஆசீர்வாதத்தை தடுக்குது, கெடுக்குது. கணவன் மனைவி ரெண்டா இருக்க கூடாது, ஒன்றா இருக்க கூடாது, பிரியணும் அப்படின்னா அது ஒரு ஆவி போராடிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மனுஷங்கிட்ட போய் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ தாண்டி என் குடும்பத்தை கெடுத்த, நான் தாண்டா, இப்படியெல்லாம் சண்டை போட்டு மனுஷங்கிட்ட போராடுறத நிறுத்திட்டு பைபிள் வசனத்தை படிங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இயேசுவே சோதிச்சான் பிசாசு. கல்ல அப்பமாக்குன்றான், தாளை குதின்றான், உலகத்தையே கொடுத்துருக்கிறேன். இந்த மலை எல்லாம் பார்க்கும் போது எனக்கெல்லாம் என்ன ஆசை வந்ததுன்னா, எந்தெந்த கண்ட கர்ம பாவத்தை சபிக்கப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் இந்த பூமியை கர்த்தர் வந்து அனுமதிக்கிறான். ஆணுடைய பிள்ளைகளுக்கு இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அப்ப கவனிங்க. ஆண்டவரையே சோதிச்சான் பிசாசு. என்ன சோதிக்கிறான், இப்படி எல்லாம் சொல்றான். ஆண்டவர் வந்து அப்படியா மகனே, உடனே கல்லுகளை அப்பமாக்கல. நம்மளா இருந்தானே அப்படிதான் செஞ்சிருப்போம். அப்படிதானே? யார பாத்துறா அப்படி கேட்டா இல்ல ஃபாஸ்ட். சில பேர் பாருங்களேன், இந்த ஃபாஸ்ட் கிட்ட போனா இந்த பேய் ஓடும் அப்படின்னா அந்த பேய் வந்து ஓடலன்னு வச்சுக்கல, அந்த ஃபாஸ்டுக்கு எப்படி இருக்கும் மனசு கஷ்டமாயிடுச்சே. எத்தனோ பேய்களை நான் ஓட்டிருக்கிறேன், இந்த பேய் மட்டும் எனக்கு வேலை காமிக்குது அப்படின்னு சொல்லி வேதனைப்படுவாங்க. நீங்க ஏன் ஜெபிக்க முடியல? ஜெபம் பண்ணா பிசாசுக்கு நல்லா தெரியும் வெற்றி பெறுவீங்க, ஜெயம் அடிப்பீங்க. பைபிள் படிச்சா தெரியும் நீங்க வெற்றி பெறுங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் அவங்க சோதரிப்பீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஜெபிக்கவே விட மாட்டான். ஆனா போன்ல பேச விடுவான். இன்னும் சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்ல மணிக்கணக்கா செலவு பண்ணி கண்ட கர்மாந்திரங்களாம் நம்பி என்ன பண்றாங்க, அப்பா அம்மாவை விட்டுட்டு பேச்ச கீழ்ப்படியாம நாசமா போறாங்க. இல்ல சில பேருக்கு தொழிலே என்னன்னா ஒவ்வொரு பொண்ணுங்களா ஏமாத்துறது, ஒவ்வொரு குடும்பங்களை கெடுக்கிறது. இந்த பொண்ணை கெடுத்துட்டு அவன் ஒரு மாசம், 2வது மாசத்துல இன்னொரு பொண்ணு, அவன் ஐடியா மாத்தி போன் நம்பரை மாத்தி ஊரா ஏமாத்தி இருப்பான். அது ஒரு பிசாசு. இது தெரியாம அவன் உங்களை பார்த்துட்டு அழகு, நீ ரொம்ப அழகா இருக்கிற,
உன்ன மாதிரி நான் உலகத்துல யாருமே, நீங்க நினைக்கணும் இதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கிறானோ அப்படின்னு. அல்லேலூயா. எச்சரிக்கை. அது பைபிள் படிச்சாதான் ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். நீங்க கால் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆமா, சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல சூப்பரான வசனம். உங்களுடைய வாக்கை என் இருதயத்துல வைத்திருக்கிறேன், அதனால என் கால்கள் பிசகி போவதில்லை. அல்லேலூயா. நீங்களும் இருக்கிற இடங்கள்ல கர்த்தரை பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. மூன்றாவது, துதியின் மூலமா உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. சார் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் எனக்கு டைம் பத்தாது, இருந்தாலும் சுருக்கமா முடிக்க பாக்குறேன். மூன்றாவது எது மூலமா? ஆமா, பைபிள்ல 66 புஸ்தகங்கள் இருக்கு, அப்படிதானே? இந்த 66ல எது அதிகமான அதிகாரங்கள் கொண்டது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? உண்மையா? உண்மையா? வாட்டி கேட்டதுல உங்களுக்கு டவுட் ஆகுது பாத்தீங்களா? சரி, ஓகே, கன்ஃபார்ம். அப்போ 150 சங்கீதங்களை கொடுத்திருக்காரு. சரி, கிறிஸ்தவங்க தான், ஆனா புலம்பல் பாட்டு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெறுத்தது காரணம் என்ன தெரியுமா? முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. எவ்வளவு நன்மை செஞ்சாலும் நன்றியே வரல, அவங்களுக்கு ஸ்தோத்திரமே வரல, துதியே வரல, கர்த்தரை பாடவே இல்லை. இன்னும் வேணும், இன்னும் வேணும். தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு அடையாளம், ஒரு அழகு என்ன தெரியுமா? அடுத்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே செஞ்ச நன்மைகளுக்கு ஆண்டவரை துதிக்கிறான் பாருங்க, அவன் தான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. சும்மா புலம்பிட்டு இருக்க கூடாது, எனக்கு இதை செய்யல அது செய்யல, கர்த்தர் பாக்குறாரா இல்லையா, எவ்வளவு நாளா ஜெபம் பண்றேன், எவ்வளவு நாளா எனக்கு குழந்தை இல்லை, எவ்வளவு நாளா எனக்கு திருமணம் ஆகல, எவ்வளவு நாளா கடன் மாறல, எவ்வளவு நாளா என் வாழ்க்கை உயர்த்தப்படல. இந்த புலம்பல் பாட்டு பாடினீங்கன்னா பாடிட்டே இருக்க வேண்டியதான், கர்த்தர் ஒருபோதும் அற்புதம் செய்ய மாட்டார். ஆனா தாவீது சொல்றது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாச வார்த்தையில அறிக்கையிடுங்க, துதிச்சிட்டே இருங்க. செங்கடலை பிளந்தவர் என்னோடு இருக்கிறார் சொல்லுங்க, எரிகோவை இடித்தவர் என்னோடு இருக்கிறார் சொல்லுங்க, கோலியாத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார் சொல்லுங்க. ஆனா நீங்க நோஞ்சா மாதிரி கூட இருக்கலாம் சொல்றதுக்கு முன்னாடி, ஆனா இந்த வார்த்தையை சொல்லி 10-20 வாட்டி சொல்லிட்டே இருங்க, கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, 136ஆம் சங்கீதம் மறக்கவே மறக்காதீங்க. சூப்பரா ஆண்டவர் செஞ்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்ச அத்தனை இதையும் அந்த அதிகாரத்துல சூப்பரா போட்டிருப்பார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை. ஆமா, பாசானை ஒழித்தவரை, ராஜா ஓகு ஒழித்தவரை, செங்கடலை பிளந்தவர், அப்படி நிறைய கர்த்தரை துதிச்சிட்டே இருக்கும் அந்த அதிகாரம். அல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, நல்ல துதிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே, அந்த கீழ்ப்படியும் ஆண்டவரே, இதுபடியே நடந்து நான் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே.